அதிமுக கூட்டணி தான் பலமாக இருக்கு அப்படின்னு திரு எடப்பாடி பழனிசாமி குறிப்பிடுறாரு. மேலும் சில கட்சிகள் வந்து சேரும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுல ரெண்டு விதமா இதுல கேள்விகள் எழுது. ஒன்று, பலமாகத்தான் இருக்கு அப்படின்னா திரு பிரியன் சொன்ன மாதிரி பாஜகவுடன் கூட்டணி அமைத்திருப்பது அதிமுகவுக்கு பலவீனமாக கூட போகலாம் என்ற கருத்து ஒன்று சொல்றார். இன்னொரு பக்கம் மேலும் சில கட்சிகள் வரலாம் அப்படின்னும் போது அது எந்தெந்த கட்சிகள்? சட்டப்பேரவை தேர்தல் 26 தேர்தலை பொறுத்தவரையும் ரெண்டு கூட்டணி தான் களத்தில் நிற்குது. மக்கள் விரும்புகின்ற கூட்டணி, மக்கள் நம்பிக்கையை இழந்த கூட்டணி. இந்த ரெண்டு கூட்டணி, திமுக தலைமையிலான மக்கள் நம்பிக்கையை முற்றிலும் இழந்த ஒரு கூட்டணி, மக்கள் விரும்புகின்ற கூட்டணி அதிமுக தலைமையிலான என்டிஏ கூட்டணி. இந்த ரெண்டு கூட்டணி, அதாவது தேக்கம் குழப்பம் எல்லாம் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அது திமுக கூட்டணியில் தான் இருக்குது. அது காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா அது அரைச்சமாகவே அரைக்கிறாங்க. அதாவது தமிழகத்தை பொறுத்தவரை நடக்கின்ற எந்த சூழல்களுக்கும் அவங்க அளிக்கின்ற பதிலோ அவர்கள் எடுக்கின்ற நடவடிக்கையோ மக்கள் விரும்பலை. இதுதான் அதிமுகவிற்கு ஒரு மிகப்பெரிய இந்த கூட்டணி. மக்கள்கிட்ட போகிறாங்க, களத்தில் வேலை செய்கிறாங்க. இன்னைக்கு வட்டக்கழகம், ஒன்றிய கழகம், இந்த தோழர்கள் எல்லாம் இணைச்சு மக்களை சந்திக்கிறாங்க. மக்களை சந்திக்கின்ற பொதுக்கூட்டங்கள் நடத்துகிறாங்க. அதன் மூலமாக மக்களுடைய விருப்பங்களை தெரிஞ்சுக்கிறாங்க. அப்ப அந்த கட்சியினுடைய பொதுச் செயலர் ஐயா எடப்பாடியார் சொல்றாரு, 3 அமாவாசை முடிஞ்சதுக்கு பிறகு ஒரு முழு பௌர்ணமி அதிமுகவினுடைய பிரகாசமான ஆட்சி இந்த மக்களுக்கு கிடைக்கும்ன்றாரு.